பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவை அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோம். வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த வழி இறையின் வழி இணையில்லாத வழிதான். இந்த வழி இறையின் வழி இணையில்லாத வழிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த வழி இறையின் வழி இணையில்லாத வழிதான். இந்த வழி இறையின் வழி இணையில்லாத வழிதான். இறைவனே தம்மையே மனிதருக்களிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, இன்றைய நற்செய்தியிலே பாவியான பெண் இயேசுவின் கால்மாட்டில் வந்து கண்ணீரால் அவருடைய காலடிகளை நனைத்து தமது கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு நறுமண தைலம் அவர் கால்களிலே பூசுகின்றார். இந்த செயல் மூலம் இவருடைய திரளான பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஏனெனில் இவர் மிகுந்த அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவர். மனம் வருந்தி மனம் திருந்தி இறைவன் வரும் பொழுது இறைவன் மன்னிக்கின்றார் என்ற எண்ணத்தோடு இறைவன் மீது மிகுந்த அன்பு மிகுந்த மன்னிப்பை கொடுப்பார் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம்.
திருப்பலி ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தவும். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்வோருமான இறைவா, நீர் எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றுக்கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையான என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன்பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்கள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்து விட்டனர். பிறகு யாக்கோப்புக்கும் அதன்பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களுடைய மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற்று தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்செவியை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான்.
அவர் எனக்கு அளித்த அருள் வீணாகிவிடவில்லை. திருத்தூதர்கள் எல்லோரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்க செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராக இருந்தாலும் இதை பறைசாற்றுகிறோம். நீங்களும் இதை நம்பினீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 118 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். 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 என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயல் மக்கள் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியே உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். Alleluia, 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 Alleluia. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டுக்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால்
கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதைக் கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமாக இருவர் கடன்பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீ சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபொழுது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களை மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுந்த அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செய்வர். பிரியமானவர்களே, விவிலியத்தை புரட்டி பார்க்கும் பொழுது மனம் வருந்தி மனம் திருந்தி ஆண்டவரிடம் வந்தவர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இரக்கத்தோடு மன்னிப்பை அருளி இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் பாவியான பெண்மணி மனம் வருந்தி மனம் திருந்தி ஆண்டவரிடம் வந்தார், அதிக அன்பு செய்தார், இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். தாவீது அரசருடைய வாழ்க்கையில் உரியாவின் மனைவியின் மீது இச்சை கொண்டு அவருடன் தவறு செய்தார். உரியாவை போர்க்களத்தில் முன் வரிசையில் நிறுத்தி அவரை கொலை செய்தார். நாத்தான் இவர் செய்த பாவத்தை சுட்டி காட்டும் பொழுது அதற்கு தாவீது உடனே சாமுவேல் புத்தகம் 2 சாமுவேல் புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்திலே இவ்வாறு சொல்கிறார், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன். திருப்பாடல் ஆசிரியர் 3வது அதிகாரம் 4வது வேத வசனத்திலே என் பாவம் என் கண்முன்னே நிற்கிறது. திருப்பாடல் ஆசிரியர் 42:3 இதே தாவீது அரசர் சொல்வதாக இருக்கின்றது. நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று சொல்லி என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று தாவீது பாடுகிறார், புலம்புகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் தாவீது மனம் வருந்தி மனம் திருந்தி தனது பாவத்திற்காக
மனமாற்றம் அடைந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்கும்போது இறைவன் அவரை மன்னிக்கின்றார். நினிவே நகர மக்கள் பாவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள். யோனாவை ஆண்டவர் அழைத்து அவரிடம் மக்களிடம் அனுப்பி அவருடைய பாவ வாழ்க்கையெல்லாம் எடுத்துச் சொல்ல சொன்னார். இவர் யோனா சென்று தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். அப்பொழுது அவருடைய வார்த்தையை கேட்டு அரசன் முதல் ஆண்டி வரை எல்லோருமே மனமாற்றம் அடைவதற்காக மனம் வருந்தி மனம் திருந்தி சாம்பல் பூசி சாக்கு உடை உடுத்தி உண்ணா நோன்பு இருந்தார்கள். யோனா புத்தகம் 3வது அதிகாரம் 4வது வேத வசனத்தில் இதைத்தான் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவிடம், நீர் சேவல் கூவும் முன் மும்முறை என்னை மறுதலிப்பாய் என்று சொல்கிறார். இயேசுவை கைது செய்து வீரர்கள் இழுத்துச் செல்லும் பொழுது பேதுரு அங்கு நிற்கின்றார். அப்பொழுது 3 நபர்கள் அவரை பார்த்து கேட்க, நீரும் அவரோடு இருந்தவர் தானே என்று. அவரை எனக்கு தெரியாது என்று 3 முறை மறுதலித்தார். அப்பொழுது சேவல் கூவிற்று. அதை நினைத்து பார்க்கின்றார் ஆண்டவர் சொன்னதை. மத்தேயு நற்செய்தியாளர் 26வது அதிகாரம் 75வது வேத வசனத்திலே பேதுரு வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். அதே மார்க்கு நற்செய்தியாளர் 14வது அதிகாரம் 72வது வேத வசனத்திலே பேதுரு வெளியே சென்று மனம் உடைந்து அழுதார். மனம் நொந்து அழுதார், மனம் உடைந்து அழுதார். நற்செய்தியாளர் மத்தேயும் மார்க்கும் சொல்கிறார். அப்படி என்றால் அவர் பாவத்திற்காக மனம் வருந்தி மனம் திருந்தி இவ்வளவு அன்பு செய்த என்னுடைய தெய்வத்தை நான் மறுதளித்தேனே என்று அவர் மனம் வருந்துகின்றார். கண்ணீரோடு மன்னிப்பு கேட்கின்றார். அதனால்தான் இறைவன் அவரை மன்னித்து திருச்சபையின் தலைவராக உயர்த்தினார். ஊதாரி மைந்தன் ஓமையிலே தன்னுடைய தந்தையிடமிருந்து செல்வங்களை எல்லாம் வாங்கி கொண்டு சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு அயல்நாட்டிற்கு சென்று தாறுமாறாக செலவழித்து மது மாது இச்சை எல்லாவற்றிலும் செலவழித்து விட்டு அவன் மனம் வருந்தி மனம் திருந்தி நான் என் தந்தையிடம் போவேன் என்று சொல்லிக்கொண்டு என் தந்தையிடம் போய், தந்தையே, உமக்கும் கடவுளுக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன் என்று சொல்கிறான். தந்தையும் அவரை வாஞ்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். மனம் வருந்தி மனம் திருந்தி ஊதாரி மைந்தன் திரும்பி வருகிறார். இறைவனும் மன்னிக்கின்றார், அந்த தந்தையும் மன்னிக்கின்றார். நல்ல கள்ளன் சிலுவையிலே தொங்குகிறார்கள் 3 கள்ளர்கள். அதில் நல்ல கள்ளன், நீயும் நானும் தண்டிக்கப்படுவது முறையே, காரணம் நாம் பாவம் செய்திருக்கின்றோம், ஆனால் இவர் ஒரு பாவம் அறியாதவர் என்று இயேசுவை பார்த்து சொல்கிறார். ஆண்டவரே, நீர் அரசுரிமை பெற்று வரும்போது என்னையும் நினைவு கூறும். இயேசு அதற்கு சொல்கிறார், இன்றே நீர் வான்வீட்டில் என்னோடு இருப்பாய். அவர் மனம் வருந்துகின்றார். கடைசி நேரத்தில் மனம் திறந்துகிறார். இறைவனுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார். இன்றைய நற்செய்தியிலே சீமோன், பரிசேயர் சீமோன் இயேசுவை உணவருந்து அழைக்கின்றார். அங்கு இயேசு செல்கிறார் என்பதை கேள்விப்பட்டு பாவியான பெண்மணியும் நறுமண தைலம் மிகுந்த படிகச்சிம்மனுடன் அங்கு சென்று அவர் கால் மாட்டில் அமர்ந்து தம் கண்ணீரால் அவர் காலடிகளை கழுவி தமது கூந்தலால் துடைக்கின்றார். அதன் பின்பு தொடர்ந்து முத்தமிட்டு நறுமண தைலத்தை பூசுகின்றார். பரிசேயர் மனசுக்குள்ளே நினைக்கிறார், இவர் பாவி ஆயிற்றே, இவர் செய்வதை பாருங்கள் அப்படி நினைக்கும் பொழுது இயேசு அவர் உள் உணர்வை உணர்ந்து கொண்டு, சீமோனே, நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும். கடன் கொடுப்பவர் ஒருவருக்கு 500 தெனாரியமும் இன்னொருவருக்கு 50 தெனாரியமும் கொடுக்கின்றார். கடனை திரும்ப செலுத்த முடியாமல் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்கின்றார். அப்பொழுது யார் மிகுந்த அன்புக்கு உரியவர், யார் மிகுந்த அன்பு செலுத்துவார் அந்த கடன் கொடுப்பவர் என்று கேட்கின்றார். அதற்கு அதிகமாக யாருக்கு கடனை தள்ளுபடி செய்தாரோ அவரே அவரை அன்பு செய்வார். நீர் சரியாய் சொன்னீர். உடனே இந்த பெண் பக்கம் திரும்பி பார்த்து, நான் உன் வீட்டிற்கு வந்தேன், என் கால்களை கழுவ நீர் தண்ணீர் கொடுக்கவில்லை, இவரோ கண்ணீரால் என் கால்களை கழுவுகின்றார். நான் உன் வீட்டிற்கு வரும்பொழுது என் தலையில்
எண்ணெய் பூசவில்லை, இவரோ நறுமண தைலம் பூசுகின்றார் என்று சொல்லி இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஏனெனில் இவர் மிகுந்த அன்பு கூர்ந்தார். மிகுந்த அன்பு, மிகுந்த மன்னிப்பு. இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. பாவியான பெண்மணி கால்மாட்டில் வந்து கண்ணீரால் பாதங்களை கழுவி கூந்தலால் துடைத்தார். கால்மாட்டில் வந்து என்றால் என்ன அர்த்தம்? ஒருவர் தவறு செய்திருக்கின்றார், பாவம் செய்திருக்கிறார் என்றால் அவர் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்பார். அதுதான் நம்ம இயற்கையாக பார்க்கணும். இந்த கால்மாட்டில் வந்திருக்கிறார் என்றால் நான் மிகுந்த பாவம் செய்திருக்கிறேன், நான் சரணாகதி அடைகிறேன், உம் காலடியிலே நான் விழுந்து கிடக்கிறேன். கால்மாட்டில் வந்து கண்ணீரால் அவர் கால்களை கழுவி, கண்ணீரால் அவருடைய கால்களை கழுவி என்றால் கண்ணீர் இயலாமையின் வெளிப்பாடு. கண்ணீர் மனிதனின் கடைசி ஆயுதம். கண்ணீர் மிகுந்த பாவத்தின் வெளிப்பாடு. ஒருவரை அதிகமாக பாவம் செய்தார் என்றால் கண்ணீர் விட்டு அழுவார். நான் இப்படியெல்லாம் செஞ்சிட்டேனே, இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேன், இவ்வளவு தூரம் கடவுளின் அன்பை விட்டு தூர போயிட்டேனே. அந்த கண்ணீர் மிகுந்த பாவத்தின் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு தான் இவர் கண்ணீரால் கால்களை கழுவுகின்றார், கூந்தலால் துடைக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இதோ நான் புதிய வாழ்க்கைக்கு புறப்படுகிறேன், மனம் வருந்துகிறேன், மனம் திருந்துகிறேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் பாவமே இல்லை. இந்த சமுதாயத்தால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கின்றேன், இந்த சமுதாயத்திலே நான் பாவி என்று சொல்லப்பட்டிருக்கேன், இந்த சமுதாயத்தால் சீரழிக்கப்பட்டவள் நான், இனிமேல் என்னுடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை, நான் புறப்படுகிறேன் என்பதற்கு அவள் கூந்தலால் துடைக்கின்றார். துடைத்து புதிய வாழ்வுக்கு கடந்து செல்கிறார். தொடர்ந்து இயேசுவின் காலடிகளை முத்தமிட்டு கொண்டே இருந்தார், முத்தமிட்டு கொண்டே இருந்தார். அப்படினால் அன்பின் அதிக வெளிப்பாடு. ஒருவரை நாம் அன்பு செய்கிறோம் என்றால் அவருக்கு ஏதாவது கொடுத்து அன்பு செய்கிறோம். பிறந்த நாள் என்றால் அவருக்கு பரிசு கொடுக்கின்றோம். விசேஷங்களுக்கு செல்லும் பொழுது நாம் பரிசு கொடுக்கின்றோம் அல்லது பணம் கொடுக்கின்றோம், அவர்களை வாழ்த்துகின்றோம். அட்லீஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஒருத்தர் ஏதாச்சும் போட்டியில் வெற்றி அடைஞ்சிட்டாரு, முதல் நபராக வர்றாரு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அவர் கையை கொடுத்தனாச்சும் வாழ்த்துறோம். காரணம், ஏதாவது கொடுத்து வாழ்த்தும் போது அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். இந்த இடத்திலே இந்த பாவியான பெண்மணி தொடர்ந்து முத்தமிட்டு கொண்டிருக்கின்றார் என்றால் அன்பின் அதிக வெளிப்பாடு. பாவியான பெண்மணி அதை செய்கின்றார். நறுமண தைலம் பூசுகின்றார், விலை உயர்ந்த நறுமண தைலம். இன்னைக்கு நீங்கள் அன்னையின் பக்தர்கள் இந்த வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வரம் நிறைவேறி இருக்கின்றது, வேண்டுதல் கேட்கப்பட்டது என்றால் என்ன செய்யணும்? மனிதனுடைய சாதாரணமாக வந்து இங்கே வேண்டுதலை செலுத்துகின்ற பொழுது என்னிடம் இருப்பவற்றை உம்மிடம் கொடுக்கின்றேன், காரணம் எனக்கு நீ இவ்வளவு செய்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கு அந்த விலை உயர்ந்த, சில பேர் தங்கம் வெள்ளி பணம் போடுகிறார்கள். அன்னை மரியாளின் பரிந்துரை இந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்று இங்கு விலை உயர்ந்த நறுமண தைலத்தை பூசுகின்றார். இயேசு அந்த இடத்துல அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. இவள் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுந்த அன்பு கூர்ந்தார். சவுல் கிறிஸ்தவ மறையை துன்புறுத்தினார், கிறிஸ்தவர்கள் மீது அத்துமீறல் நடத்தினார், கொடுமைப்படுத்தினார், கொலை செய்தார். தமஸ்கு நோக்கிய பயணத்திலே அவர் இயேசுவால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு நீ துன்புறுத்தும் இயேசு நான் என்று சொன்ன உடனே அவர் உயிர் தாண்டவரை கண்ட உடனே அவர் மனமாற்றம் அடைகின்றார், மனம் வருந்தி மனம் திருந்துகின்றார். கடவுளின் அருள் என்னில் வீணாகவில்லை என்று இன்றைய முதல் வாசத்தில் வாசிக்க கேட்டோம். பாவிகளுள் பெரிய பாவி. இன்னும் பார்த்தோம்னா திமோத்திக்கு எழுதிய முதல் திருமுகம் 1வது அதிகாரத்திலே 15வது வேத வசனத்திலே பாவிகளை மீட்க கடவுள் இந்த உலகிற்கு வந்தார் என்றால் அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான் தான், பவுலடிகளார் சொல்கிறார். அப்படி என்றால் அந்த பாவிகள் வரிசையில் இவரும் இருக்கின்றார். மனம் வருந்தி மனம் திருந்தி இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார், இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டார். அது வீணாக விடாமல் அவர் நல்ல விதமாக இயேசுவுக்கு சாட்சி பகழ்கின்றார். அகஸ்தினார் வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். அகஸ்தினார் மது மாது
மணிக்கேய நண்பர்களின் வழியாக மணிக்கேயிசம் என்ற கொள்கைகளை கடைபிடித்து தாறுமாறாக வாழ்கின்றார். தனது தாய் மோனிகாவின் 30 ஆண்டு ஜப தவ வாழ்க்கையினாலும் வேண்டுதலினால் அவர் மனமாற்றமடைந்து எடுத்து வாசி என்று நற்செய்தியை வாசிக்கின்றார். வாசித்த பிறகு மனமாற்றம் அடைகின்றார். பின்பு அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஆயராக உயர்த்தப்பட்டு கிப்போவின் ஆயராக இருந்து கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக எழுகின்ற தப்பறை கொள்கைக்கெல்லாம் தன்னுடைய வல்லுன தன்மையினால் சத்திய போதனையை கத்தோலிக்க போதனை எடுத்து கூறுகின்றார். அந்த அளவிற்கு அவர் உயர்த்தப்படுகின்றார். ஒரு கூற்று இருக்கிறது, ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு, ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு கடந்த காலம் ஒன்று உண்டு. நம்ம சொல்லப்பட்ட இந்த தாவீது, நினிவே மக்கள், பேதுரு, ஊதாரி மைந்தன், நல்ல கள்ளன், சவுல் பவுலாக மாறியது, அகுஸ்தினார், இவர்களுக்கெல்லாம் ஒரு கடந்த காலம் ஒன்று இருந்தது. அந்த கடந்த காலம் பாவ வாழ்க்கை. ஒவ்வொரு பாவிக்கும் எதிர்காலம் ஒன்று உண்டு. எதிர்காலத்தை நினைத்து அதை நல்ல விதமாக வாழ்ந்து விடுகிறார்கள். அதனால்தான் இந்த பாவியான பெண்மணி பின்னாளில் புனிதையாக உயர்த்தப்படும் அளவிற்கு அவர் வாழ்ந்திருக்கின்றார். விவிலியத்தை புரட்டி படிக்கும் பொழுது, இன்றைய வாசகங்களை நான் சிந்திக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் ஒன்று உண்டு. உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 20வது வேத வசனம். பாவம் பெருகிய இடத்தில் அன்பு பொங்கி வழிந்தது. பாவம் பெருகிய இடத்தில் அன்பு பொங்கி வழிந்தது. இந்த பாவியான பெண்மணிக்கு இதுதான் நிகழ்ந்தது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வேத வசனத்திலே அன்பு திரளான பாவங்களை மன்னிக்கும். இவர் செய்த பல பாவங்களை மன்னிக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையிலே நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்று சொன்னார். பாவத்தை வெறுக்கின்றேன், பாவிகளை அன்பு செய்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்துக்காக மனம் வருந்தி மனம் திருந்தி கடவுளை மிகுந்த அன்பு செய்யும் பொழுது இறைவன் மிகுந்த மன்னிப்பை நமக்கு கொடுக்கின்றார். இதோ இவர்கள் வாழ்க்கையில் நடந்தது என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நடக்காதா? இவர்களுக்கு இப்படி என்றால் கடவுள் எனக்கு எப்படி இருப்பார்? இவர்களை மன்னித்திருக்கிறார் என்றால் என்னையும் மன்னித்திருப்பார். இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்கள், எனக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நானும் ஒரு பாவி, நானும் மனம் வருந்துகிறேன், நானும் மனம் திறந்துகிறேன், இயேசுவை அன்பு செய்கிறேன், இயேசுவிடம் ஓடோடி வருகிறேன், இயேசுவின் கால்மாட்டில் நான் வந்து கிடைக்கிறேன், மனம் வருந்தி கண்ணீரோடு ஜெபிக்கின்றேன் என்று சொல்லும்போது இறைவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த பாவியான பெண்மணிக்கு திரளான பாவங்களை மன்னித்தார், பல பாவங்களை மன்னித்தார், மிகுந்த அன்பு மிகுந்த மன்னிப்பை கொடுத்தது என்று நாம் உணர முடிகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீரோடு ஜெபிப்போம். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வார், உங்கள் கண்ணீரெல்லாம் என் தோற்பைகளில் சேர்த்து வைத்தேன், ஒன்றும் வீணாகாது. இந்த வேளாங்கண்ணி அன்னையின் திருத்தலத்திற்கு வந்து ஜெபிக்கும் பொழுது ஒன்றும் வீணாகாது. கண்ணீரெல்லாம் தோற்பையில் சேர்த்து வைத்துள்ளார். எனவே மிகுந்த அன்பு மிகுந்த மன்னிப்பை கொடுக்கும் என்ற எண்ணத்தோடு இறைவனை ஆசீர் பெற்று செல்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே, அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. நலமும் நட்பும் உறவும் தந்தாய், உணவும் உடையும் உயிரும் தந்தாய். உம்மை போல நானும் வாழ உள்ளதெல்லாம் பகிர்ந்து வாழ அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே.
இறைவா அள்ளி தந்தாயே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தரனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராவும் ஈடேற்றுவராவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்புடன விளங்கச் செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இரு கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து வாழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். இவரை மிகுதியாக அன்பு செய்யும் பொழுது, மனம் வருந்தி மனம் திருந்தி இவரிடம் செல்லும் பொழுது இவர் மிகுதியாக மன்னிப்பை கொடுக்கின்றார். இவர் தரும் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளு. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his mother, dear mother, Our Lady of Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரை ஜெபத்தோடும் இறையேசுவின் ஆசீர்வாதத்தோடும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.
விடிய காலத்தின் நட்சத்திரமே, விடியும் என்னும் எங்கள் நம்பிக்கையே. விடியற் காலத்தின் நட்சத்திரமே, விடியும் என்னும் எங்கள் நம்பிக்கையே. மரியே வாழிய வாழியவே, எம்மை நீர் என்றுமே ஆதரியே.